கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 8 மாதங்களை கடந்து இந்த 9வது மாதத்துக்கு வரும்படி தேவன் செய்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையில், ஒருவேளை இந்த 8 மாதங்களாக ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மன அமைதியும் பெற்றிருப்பீர்கள் விசுவாசிக்கிறேன். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இழப்புகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஒரு மன நிம்மதி, ஒரு மன அமைதி இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். பலவீனத்தில் நீங்கள் இருந்திருக்கலாம், வியாதியை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த 9வது மாதம் கர்த்தர் நிச்சயமாக அவருடைய வார்த்தையை அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்திலே தான் நான் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இந்த செய்தி என்பது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே நிச்சயமாய் அது பலன் கொடுக்காமல் போகாது, அது வெறுமனே ஆண்டவரிடத்தில் போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். இதாவே, நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 8 மாதங்களாக எங்களை காத்து வந்த தேவனுடைய கிருபை இந்த 9ஆம் மாதத்தில் முதல் தேதியில் எங்களோடு கூட இருக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கொடுக்கப்படுகிற தேவ செய்தியானது எங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக இருப்பதாக, எங்களுக்கு நன்மையை தருவதாக இருப்பதாக. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாள் வார்த்தை இந்த யூடியூப் வழியாக நாங்கள் கேட்கப்போகிற செய்தியின் வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதளம் செடியும் ஒலிவு மரமும் கனி கொடுக்கவில்லையே. விதை தானியம் இருக்கிறதா என்று தேவன் கேட்கிறார். இருக்குதா இல்லையா? இன்னும் இதெல்லாம் பலன் கொடுக்கலையே. கவலைப்படாத, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த 9ஆம் மாத வாக்குத்தத்த செய்தி, வாக்குத்தத்த வார்த்தை, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைக்குள் தேவன் கொண்டு வருகிறார். செருபாபேல் என்கிறதான ஒரு மகான ஆளுநர், அவனையும் தேவன் யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனையும் தேவன் அங்கே வைத்திருக்கிறார். இவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். அதுதான் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரங்களை மாத்திரம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 38 வசனங்கள் தான், வேற வசனங்கள் அங்கே இல்லை. ஆனால் இந்த 2 அதிகாரங்களிலுமே கர்த்தருடைய வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாய் என்று சொன்னால் கர்த்தருடைய தூதன் என்று பொருள். எப்படி மரியாளுக்கு கர்த்தருடைய தூதன் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தானோ, அதே போல உங்களுக்கும் இந்த 9வது மாதம் இந்த ஆகாய் என்கிறதான கர்த்தருடைய தூதன் என்ற பெயருள்ளவனான இவன் மூலமாக தேவன் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல செய்தி, இந்த 9வது மாதம்
இந்த 1ஆம் தேதி இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஒருவேளை கடந்த 8 மாதங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாச குறைவினாலே பலன் இல்லாமல் இருக்கலாம். அதையெல்லாம் நீ கடந்து விடு, மறந்து விடு. நான் கண்டிப்பாக இந்த மாதம் இந்த 1ஆம் தேதி முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2ஆம் அதிகாரம் தேவனுடைய வசனத்தை பிரிக்கும் பொழுது 15 முதல் 19 வசனங்கள் வரைக்கும் 15 முதல் 19 வசனங்கள் வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தைகள் தான். முழுவதுமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக, கர்த்தருடைய தூதனான அவன் மூலமாக தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீ ஆலயத்தை நீ கட்டு. உன் வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்கலாம், ஆனால் நீ தேவனுடைய ஆலயத்தை நீ கட்டுவாய், ஆனால் எல்லா குறைவுகளையும் நான் நீக்கி உன்னுடைய வாழ்க்கையில நான் ஆசீர்வாதத்தை இன்று முதல் கட்டளையிடுவேன். நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து கட்டுவோம். நம்முடைய வாழ்க்கை விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கையாக, வேத வசனங்களை தியானிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக நாம் இருப்போம். ஏன்னா தேவனுடைய ஆலயத்தில் வேத வசனங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. தேவனுடைய துதியும் ஸ்தோத்திரமும் தேவாலயத்தில் காணப்பட்டது. உடைய வாழ்க்கையிலும் துதியும் ஸ்தோத்திரங்களும் நிறைந்திருக்கட்டும். உடைய வாழ்க்கையில தேவ வசனங்கள் அதிகமாக தியானியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது கீழ்ப்படிதலை மையமாக வைத்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார், ஆலயம் மறுபடியும் கட்டப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அதுக்கு கீழ்ப்படிங்க. அவர் சொல்லுகிற வார்த்தை. ஆக நம்முடைய வாழ்க்கையில தேவ வசனமும் விசுவாசமும் ஸ்தோத்திரமும் துதியும் கட்டப்படுமானால், இவைகளால் கட்டப்படுவோமானால், இவைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து இந்த 1ஆம் தேதியிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை செப்பனிடுவோமானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி இன்று முதல் இந்த யூடியூப் வழியாக செய்தி கேட்கிற இந்த நிமிஷம், இந்த நொடி முதல் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கீழ்ப்படி. ஆலயமாகிய உன் வாழ்க்கையை நீ எடுத்து கட்ட. விசுவாசத்தினாலே, நம்பிக்கையினாலே, வேத வசனம் வார்த்தைகளினாலே, என்னை துதிக்கிற ஸ்தோத்திரத்தினாலே நீ உன் வாழ்க்கையை எடுத்து கட்டு. இவைகளுக்கு நீ கீழ்ப்படி. நான் கீழ்ப்படியும் பொழுது உன்னை ஆசீர்வதிப்பேன். 3 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எப்பொழுதெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியமே, கர்த்தர் கீழ்ப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் கீழ்ப்படுகிறவர்களை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதலிலே தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீ மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, உன் மூலமாக குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் மூலமாக உன் அலுவலகத்தில் வேலை செய்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மூலமாக நீ படிக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும், குடியிருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். செய்ய வேண்டியது ஒன்றுதான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் அங்கே முக்கியம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கிறோம். ரோமர் 6:14 முதல், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கடந்த 8 மாதங்களாக இருந்து மேற்கொண்டு வந்த சகல விதமான காரியங்களும் பாவங்களும் சாபங்களானாலும் இவைகள் நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால், கர்த்தருடைய கிருபை, ஆண்டவரே நான் நிர்மூலமாகாதிருப்பது உடைய கிருபை, நான் இந்த 9வது மாதத்தை நான் காணுவது உடைய கிருபை என்று சொல்லி செய்வீர்களே. ஆனால் கடந்த 8 மாத எந்த சாபமானாலும் பாவத்தின் பலனாலும் உங்களை மேற்கொள்ள மாட்டாத. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் செய்யலாமா? கூடாதே. அப்போ நம்முடைய வாழ்க்கை பழைய நிலையிலேயே நாம் இருக்கலாமா? உன் வாழ்க்கை பழைய நிலையில் இருக்கக்கூடாது மகளே. உன் வாழ்க்கை பழைய நிலையிலேயே இருக்கக்கூடாது மகனே. நீ கிருபைக்கு உட்பட்டிருக்கிறாய். நீ கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் கிருபை உனக்கு போதும். உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளும் நிறைவாக மாறும். எல்லாவற்றையும் மாற்ற என் கிருபை உனக்கு போதும். ஆக நீ கிருபைக்கு நீ கீழ்ப்படிந்திருக்கப்பா. 16ஆம் வசனம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் கீழ்ப்படிதலுக்கு நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படிம்படி உங்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். நாம் பழசையே நினைத்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் 8 மாசம் ஆச்சு, இன்னும் ஒன்றும் தெரியலையே, ஒன்றும் மாற்றி ஒன்று தாங்க முடியாத வேதனை, ஒரு தனிமை, புலம்பல், இது எல்லாம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதல். அது என்ன? நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப அந்த நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதல் இருக்குமானால் அதற்கு நாம் அடிமைகளாக நாம் இருப்போம்.
கடந்த 8 மாதம் நடந்த நிகழ்வுகளுக்கு இந்த 9வது மாதம் நாம் அடிமைகளாய் இருக்க மாட்டோம். இந்த 9வது மாதம் கர்த்தருடைய நீதிக்கு நாம் அடிமைகளாய் இருப்போம். கர்த்தருடைய நீதி என்ன? இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன். அந்த நீதிக்கு நாம் அடிமைகளாக நாம் இருப்போம். செய்தி கேட்கும் போது கேட்டு விடுகிறோம், ஜெபம் செய்கிறோம், நல்லது. ஆனால் மறுபடியும் பழைய பாரத்தை சுமந்து செல்லுகிறோம் அல்லவா? பழைய கவலைகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் மறுபடியும் சுமந்து செல்லுகிறோம் அல்லவா? இவைதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை முன்னேற விடாமல் தடுக்கிறது. இவைதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறவிடாமல் தடுக்கிறது. 17ஆம் வசனம், முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் 8 மாதங்களாக நீங்கள் அடிமைகளாக இருந்தும் இந்த 9வது மாதம் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடியினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன உபதேசம்? இன்னைக்கு தேவ ஆலயம் கட்டப்பட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை நீ கட்டுவிக்க வேண்டும். இதுதான் இன்றைய உபதேசம், இந்த 9ஆம் மாதத்துக்குரிய உபதேசம். ஆக அந்த உபதேசத்தை சட்டத்திற்கு நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவோமானால் விசுவாசிக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், வேத வார்த்தைகளிலே தியானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், தேவனை துதிப்பதும் ஸ்தோத்திரமும் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். இதை செய்வோமானால், இதற்கு கீழ்ப்படிந்ததினாலே தேவன் இன்று முதல் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உபாகமம் 4:30, நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது, நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது, கடைசி நாட்களிலே, இந்த வருடத்தின் கடைசி மாதங்களில் இருக்கிறோம். 8வது மாதம் தொடங்கினது போல இருந்தது, முடிஞ்சிச்சு. இந்த வருடத்தை தொடங்கினது போல இருந்தோம், 8 மாதத்தை முடிச்சு 9 கொண்டோம். இந்த கடைசி 4 மாதத்தில் தேவன் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா நீ அவர் கீழ்ப்படிஞ்சினா, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். இந்த 9வது மாதத்திலே தேவன் உங்களை கைவிட மாட்டார், உங்களுடைய கைகளின் பிரயாசைகளை அழிக்கவும் மாட்டார். அவர் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அன்றைக்கு பிதாக்களுக்கு, இன்றைக்கு நமக்கு தேவன் இந்த வருடத்துக்கென்று கொடுத்த, ஆணையிட்டு கொடுத்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தம், அது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டார், அவர் மறப்பதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மறவாத தேவன். தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன். அவர் உங்களுக்கென்று கொடுத்த உடன்படிக்கையின் வாக்கு தத்தத்தை
மறக்க மாட்டார். அதை நினைவு கூர்ந்து உங்களை கைவிடாமல், உங்கள் பிரயாசைகளை எல்லாம் அழிக்காமல், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தான் கீழ்ப்படுகிறீர்களே, செய்தியை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறீர்களே. ஆக தேவ ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு. கடந்த 8 மாதங்களாக விசுவாசத்தோடு இருக்கிறேன் சொல்றோம். ஒரு காரியம் செய்கிறோம், அது தாமதமாகுது. உடனே என்ன நினைக்கிறோம்? நம்முடைய கைகள் நம்மளை அறியாமல், நம்மளுடைய சிந்தைகள் நம்மளை அறியாமல், நம்முடைய நினைவுகள் எல்லாம் வந்துடுமா, கிடைக்குமா, சுகமாயிருவேனா, விடுதலை பெறுவேனா, வெற்றி அடைவேனா என்ற எண்ணங்களுக்குள் மறுபடியும் அவிசுவாச சிந்தைக்குள்ளாக போகாதபடிக்கு நான் வெற்றி பெற முடியாது, எனக்கு இது கிடைக்கிறது கடினமாயிருக்கும், ஒருவேளை எனக்கு எல்லாமே போராட்டமாய் இருக்கிறது, அவநம்பிக்கை, தேவ வார்த்தையை மறந்து விடுதல். வார்த்தையே தேவன், தேவனே வார்த்தை. அப்ப தேவனை நாம் மறக்கிறோம். தேவ வார்த்தையை மறப்பது என்பது தேவனையே நாம் மறந்து விடுகிறோம். அடுத்து நம்முடைய வாயில ஸ்தோத்திரமும் துதியும் வராது. எப்படி இருக்கீங்க? ஒருத்தரை பார்க்கும்போது ஏதோ போகுது, ஏதோ போயிட்டு இருக்கு, காலம் ஓடுது, அப்படியே நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன். கிடையாதுங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். வாழ்க்கையில போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உபத்திரவம் என்கிற அந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப இயேசு ஜெயித்த பொழுது அவர் சொல்லுகிறார், என் வார்த்தையாகி என்னை விசுவாசிப்பீர்களே ஆனால், என்னை நம்புவீர்களே ஆனால், என் வார்த்தையை நீங்கள் நினைத்திருப்பீர்களே ஆனால், என்னை துதித்து ஸ்தோத்திரிப்பீர்களே ஆனால், நிச்சயமாய் நீங்கள் உபத்திரவங்களை மேற்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசுவை சாத்தான் சோதிக்கவில்லையா? வேத வசனங்களினால், வார்த்தைகளினால் அல்லவா அவனை மேற்கொண்டார். நீங்களும் மேற்கொள்ளுங்கள். இன்று முதல் கர்த்தர் ஆசீர்வதிக்க வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். உங்களுக்குள்ளதை தேவன் நன்மையினால் நிரப்புவார். உங்களுக்குள்ளதை தேவன் எல்லாவித பெருக்கமடைய செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பார்க்கிறோம். உபாகமம் 1:28ஆம் அதிகாரம் 1 முதல் அதில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் கிட்டத்தட்ட 14 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஆசீர்வாதங்களாக தேவன் கொடுத்திருப்பார். எனக்கு நேரம் இல்லை, ஆனால் நீங்கள் தயவு செய்து அந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 14 வசனங்களையும் வாசியுங்கள். வாசித்து அந்த வசனங்களின் மேல் கை வைத்து, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்க.
ஆகாய் தீர்க்கதரிசி 2:19 வசனத்தின் மேல் கை வைத்து, ஆண்டவரே 8 மாதம் நான் உழைத்தும் ஒரு பலனும் இல்லை, நான் வெறும் நிலையிலே இருக்கிறேன், இன்று முதல் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த ஆகாய் 2:19 படி என்னை நீர் இன்று முதல் ஆசீர்வதியும். கர்த்தர் 28:1 உபாகமம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் கிட்டத்தட்ட ஒன்று. ரெண்டுமே கிட்டத்தட்ட நெருங்கிய தொடர்புடையது. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல மக்களிலும், நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் உள்ள சகல மக்கள் மத்தியிலும், நீங்கள் வசிக்கிற வீதியில் உள்ள சகல மக்கள் மத்தியிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். உடன்படிக்கை சொல்லுகிற வார்த்தை இது. இன்றைக்கு அவர் இந்த 9ஆம் மாதத்துக்கு உங்களோடு பண்ணுகிற உடன்படிக்கையின் வார்த்தை. உபாகமம் 28:1, நீ எனக்கு செவி கொடுப்பாயானால் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் எல்லாரை பார்க்கலாம். 2ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். உன்மேல் வந்து பலிக்கும் என்று சொன்னால் நடக்கும். நீ செவி கொடுப்பாய் என்று சொன்னால் உன் மேல் வந்து அவையே உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 28:1 முதல் 14 வசனங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாத உடன்படிக்கையாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். 28:1 உடன்படிக்கை தேவன் நினைவு கூறுவார். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. இந்த மாத உடன்படிக்கை 28:1 உபாகமம் 28:1 படி என் வாழ்க்கையிலே நான் செவி கொடுக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், நான் வேத வசனத்தை வார்த்தைகளை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், ராஜாமங்களிலும் தியானிக்கிறேன். கடந்தவைகளை, நடக்காதவைகளை, நடக்குமோ என்று நடக்க வேண்டியவைகளை, இவைகளெல்லாம் குறித்து நான் சிந்திக்காதபடிக்கு ராஜாமங்களில் உம்முடைய வசனங்களை தியானிக்கிறேன், உம்முடைய வார்த்தைகளை எல்லாம் தியானிக்கிறேன். ஸ்தோத்திரமும் துதியும் உங்கள் வாயில் எப்பொழுதும் இருக்கட்டும். ஸ்தோத்திரமும் துதியும் எப்பொழுதும் உங்கள் வாயில் இருக்கட்டும். ஆக கர்த்தர் கீழ்ப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். 2வது காரியம், கர்த்தர் இன்று முதல் யாரை ஆசீர்வதிப்பார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படுகிறவர்களை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதத்தின் புத்தகம் 115ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சங்கீதம் 115:13, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். தெளிவா சொல்றார் அவர். எனக்கு பயப்படுற, அது வயசு பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். பயப்படுகிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வை நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிங்க. உபாகமம் 28:1-14, இப்போ 2:6-6ஆம் அதிகாரம் முழுவதும்
கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தாவீது கொண்டு வருகிறார் தான். அப்படி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும் பொழுது எந்த விதமான தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை குறித்ததான ஒரு பயபக்தி இல்லாமல் அவர் கொண்டு வருகிறார். அந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு மாட்டு வண்டியின் மேலே வைத்து வரப்படுகிறது. அந்த மாட்டு வண்டி ஒரு கல்லின் மேலே ஏறி இறங்கும் பொழுது அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இங்கிட்டும் அங்கிட்டுமாக ஆடுகிறது, விழுந்து விடும்படி ஆடுகிறது. 2 பேர், 2 பக்கமும் உள்ள 2 பேரும் அந்த கர்த்தருடைய உடன்படிக்கையை விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி தங்கள் கைகளை வைத்து பிடிக்கிறார்கள். யார் வலது பக்கம் பிடித்தானோ அவனும் செத்தான், இடது பக்கம் யார் பிடித்தானோ அவனும் செத்தான். உடனே தாவீது என்ன தெரியுமா பண்ணுவான்? அப்படியே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி உள்ள வண்டியை விட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பி வந்து விடுவான். 9ஆம் வசனத்தை பாருங்க. 2 சாமுவேல் 6:9 தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். தான் ஊருக்கு கொண்டு வர மனசு இல்லாமல் ஓபேத்-ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் வைக்கிறான். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாசம் இருக்கிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அவங்க ஒன்றும் செய்யலங்க. இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியே ஒன்றுமே தொடல, ஒன்றும் செய்யல, அங்க இருக்குது, அவ்வளவுதான். தாவீது பயந்தான், அங்க வச்சுட்டு வந்தான். இப்போ அவனுக்கு ஒரு செய்தி வருது 12ஆம் வசனத்தில், தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். அங்க ஆசீர்வாதமா இருக்கிற அந்த ஓபேத்-ஏதோமுக்கு இப்போ முடிவெடுக்கிறான், கொண்டு வரணும் 3 மாசம் கழிச்சு. இப்போ எப்படி தெரியுமா செய்யறான்? எப்படி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முன்னோர்கள் எப்படியெல்லாம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார்களோ அந்த முறைமைகளின்படி கர்த்தருக்கு பயந்து அவைகளின்படி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் இருதயமாகிய உங்களுடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டியாகிய வசனங்களை வைத்து வையுங்கள். ஆசீர்வாதம் உண்டு, ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு. ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்தார் என்று தாவீது கேட்ட மாத்திரத்தில் பயபக்தியோடு முறைமையோடு அவன் செய்தபடினான். கர்த்தருடைய வார்த்தையை உங்க இருதயத்தில் அசட்ட பண்ணாதீங்க. அதனாலதான் சில இழப்பு நிகழ்கிறது. அதனால தாவீது பயந்து விட்டுட்டு ஓடியாட்டான்.
இப்ப அது ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்கிறது என்ற உடனே தனக்கு அந்த ஆசீர்வாதம் வர வேண்டும், தனக்கும் அந்த ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொல்லி அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, கனத்தை, ஒழுங்குமுறையை செய்தான். தேவ வார்த்தையை உங்கள் இருதயத்திலே அசட்டை பண்ணுவீர்களே, ஆனால் தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்திலே கனீனப்படுத்துவீர்களே, ஆனால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நீங்கள் பயந்து பயபக்தியோடு அதை கொண்டு வாங்க. வேதவசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்கு வருது, உள்ள நுழைஞ்சிருச்சுன்னு சொன்ன மேல் மாடியிலிருந்து பார்க்கறான். கர்த்தருடைய பெட்டி வந்துருச்சு, இனி நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இந்த 9வது மாதம் நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய உடன்படிக்கை ஆகிய அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில வருகிறது. நீங்கள் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். தாவீது தன் முழு பலத்தோடு நடனமாடினான். நான் உங்களை நடனமாட சொல்லவில்லை, நீங்கள் முழு பலத்தோடும் சந்தோஷமாயிருங்க. இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே நான் இன்று முதல் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். இந்த செய்தி கேட்கிற இந்த நொடி முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். அந்த உடன்படிக்கை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். உங்கள் இருதயத்திலே அந்த வார்த்தை, அந்த வசனம், இந்த உடன்படிக்கை ஆகிய வசனம் நிலைத்திருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருந்தது, 3 மாதமும் ஆசீர்வாதம். தாவீது நகரத்தில் இருந்தது, தாவீது நகரத்தில் இருந்த நாட்கள் எல்லாம் ஆசீர்வாதம். அதே போல உங்களுக்கும் ஆசீர்வாதம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 1 ராஜாக்கள் 8:39 உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரின் இருதயத்தையும் அறிந்தவரானபடியினால் கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் கொடுக்கிறார். நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு இந்த மாதம் ஆசீர்வாத பலனை கொடுப்பார். நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருக்கு ஆசீர்வாதம். ஐயோ, தெரியாதனமாக நான் அவிசுவாசமாக அறிக்கையிட்டேன், ஆண்டவரே தெரியாதனமா நான் அந்த அவிசுவாசமாக அறிக்கையிட்டேன், மன்னித்து கொள்ளுங்க ஆண்டவரே. உடனே ஒப்புரவாயிருங்க ஆண்டவரோட. அவநம்பிக்கையாக நான் வார்த்தையை சொல்லிட்டேன், மன்னிங்க ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் கைவிட மாட்டார். உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படுங்க. சங்கீதம் 128ஆம் அதிகாரம் முழுவதையுமே நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 128 முழுவதையும் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் என்று தொடங்குகிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லும் பொழுது அவருடைய ஆசீர்வாதங்கள் பலவிதத்தில் தேவன் அங்கே தருகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 111ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், தமது உடன்படிக்கை என்றென்றைக்கு நினைப்பார்.
தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். சங்கீதம் 34:7. சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இந்த மாதம் கர்த்தருக்கு பயப்படுறவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறாரு. அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே கிடையாது. குறித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 34:7 முதல் 9 வசனங்கள். கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு குறைவே கிடையாதுங்க. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. சங்கீதம் 19:9. சங்கீதம் 19:9. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமானது சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. ஆக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு குறைவே கிடையாதாம். ஆக இரண்டாவது, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எனக்கு பயப்படுவாயானால் நான் ஆசீர்வதிப்பேன். மூன்றாவது, யாரை ஆசீர்வதிக்கிறார்? இன்று முதல் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கலாத்தியர் 3:9. அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார். நீங்க எந்த மார்க்கத்தில் இருக்கீங்க? அவிசுவாச மார்க்கத்தாரா அல்ல விசுவாச மார்க்கத்தாரா? விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஏன்? கலாத்தியர் 3:11 சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆக இன்று முதல் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் விசுவாசித்தால் நாம் பிழைத்திருப்போம். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியாயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு வரும்படி வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். இன்று முதல் ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தையை விசுவாசத்தின் மூலமாக தான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். ஆக இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, எந்த மனுஷன் சொன்ன வார்த்தையும் கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால்
தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், அவருடைய வார்த்தையிலே ஏற்றுக்கொள்ளுகிறவன், சேருகிறவன், இந்த வார்த்தையை கொடுத்த தேவன் உண்டு, இந்த வார்த்தை கொடுத்த தேவனை தேடுகிறவர்களுக்கு இந்த வார்த்தையின்படி பலன் கொடுப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு கொடுத்த இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் விசுவாசிக்கிறோமா? கர்த்தரை விசுவாசிப்பவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 27:13, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இந்த 8 மாதம் கெட்டு போனதுக்கு காரணமே அதாங்க. காலம் வேஸ்ட்டு, நேரம் வேஸ்ட்டு, 8 மாதமும் வேஸ்ட்டு. நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே தேவனுடைய நன்மை, ஜீவனுள்ளோர் தேசத்தில் நீங்கள் இருக்கீங்க, நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கல. காண்பேன் சொல்லிக்கிறீங்க, நம்புகிறீங்க, அந்த வார்த்தையை கேட்டோன்னே ஏற்றுக்கிறீங்க, ஆனால் விசுவாசிக்கல. அதனால தான் இந்த 8 மாதமும் கெட்டு போச்சு. நீங்கள் விசுவாசிங்க, கண்டிப்பாக உங்கள் விசுவாசம் கெட்டு போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 116:10-12 வசனங்கள். சங்கீதம் 116:10 முதல் 12 வசனங்கள். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். நம்மளை போல உள்ள மனுஷன் நான் சொல்கிறான், விசுவாசித்தேன், ஆகையால் நான் பேசுகிறேன். ஏன் தெரியுமா? நான் மிகுதியாய் வருத்தப்பட்டேன். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள், எவ்வளவோ பாடு, அவ்வளவு வருத்தப்பட்டேன். அந்த நிலையில் என் மன கலக்கத்தில் எல்லா மனுஷனும் பொய்யன்னு சொல்லிட்டேன். உறவுகள் பொய், நண்பர்கள் பொய், எல்லா மனுஷனுமே பொய்ன்னு சொல்லி என் மன கலக்கம், மன நிலையை சொன்னேன். ஆனால் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ஐயா, நான் விசுவாசித்தேன், அதனால தான் ஏன் பேசுகிறேன். நான் வருத்தப்பட்டேன், அந்த வருத்தத்தில் சொன்னேன் எல்லா மனுஷனும் பொய்யன். ஆனால் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அவருக்கு நான் எதை செலுத்துவேன்? நீங்கள் கண்டிப்பாக இந்த செய்தியை கேட்டிருப்பீர்களே, ஆனால் இந்த வார்த்தையின்படியே நீங்களும் சொல்லுவீர்கள், நான் என்னத்தை செய்வேன்? என் தேவன் எனக்கு இவ்வளவு செய்திருக்கிறார், நான் என்ன செய்வேன்? இந்த தேவ செய்தி, வாக்குத்தத்த தேவ செய்தி பகுதி 1 தான் இன்றைக்கு முடிந்திருக்கிறது. பகுதி 2 அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை யூடியூபில் ஒளிபரப்பாகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாத வாக்குத்தத்தம் கர்த்தர் சொல்வது என்ன? இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் கீழ்ப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் விசுவாசிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறாரு? பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆக இந்த 3 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கீழ்ப்படிங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தரை விசுவாசிங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்குங்க. மனக்கலக்கத்தில் மனுஷர்கள் பொய்யன்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் வருத்தம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும்.
ஆனால் சங்கீதக்காரன் சொன்னது போல் கர்த்தர் எவ்வளோ உபகாரம் செய்திருக்கிறார். அந்த உபகாரம் இல்லைன்னா நீங்களான்னு இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உயிரோடு இருக்கிறோம்ல. இன்றைக்கி செய்தி எடுத்து பார்க்குறோம், எவ்வளோ ஆக்சிடெண்ட்டு, எத்தனை பேர் செத்து போகிறாங்க, எத்தனை பேர் தற்கொலை, எத்தனை பேர் கொலை செய்யப்படுறாங்க. ஆனால் நீங்களும் எத்தனை பேர் வியாதியில் சாவறான். நீங்களும் நானும் வாழ்ந்திருப்பது கர்த்தருடைய கிருபைங்க. அந்த கிருபையினால் தேவன் நம்மை ஆசிரிக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்கள் சொல்கிறார். ஜெயிப்போம். பிதாவை நல்ல வேலை கண்டிட்டு சொல்கிறோம். தர்மையான இந்த நேரத்தில் நம்முடைய சவுந்தரேன வருகிறோம். இந்த 9 மாதம் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் நான் உங்களை ஆசிரிப்பேன் என்று சொன்னீர். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த 9 மாதம் இந்த யூடியூப் வழியாக இந்த தேவ செய்தி கேட்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பரிபூரண நன்மையினால் நிரப்பும் ஆண்டவரே, பரிபூர்ண நன்மையினால் நிரப்பும் அப்பா. ஆண்டவரே, உடைய கிருபை குறைபடாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் உடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, உடைய பிள்ளைகளோடு பண்ணின உடன்படிக்கையின்படி கர்த்தாவே, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் அந்த உடன்படிக்கையின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஆலயம் கட்டப்படட்டும்ப்பா. உடைய பிள்ளைகளுடைய ஆலயம் விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் கர்த்தருடைய வார்த்தையினாலும் கர்த்தரை துதிக்கிறதிலும் ஸ்தோத்திரத்தினாலும் கட்டப்படட்டும். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கடந்த 8 மாத பாடுகள், வேதனைகள், கண்ணீர், கவலை, சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாவற்றிலிருந்து விடுவித்து இந்த 9வது மாதம் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது, அது வெறுமனே உம்மிடத்தில் திரும்பாது. இந்த செய்தி கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை நன்மையை செய்து உம்மிடத்தில் திரும்பி வரப்போற ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவரை கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். அந்த வார்த்தையின்படி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தும் பக்கபலமும் பாதுகாப்பும் அவருடைய ஆசீர்வாதமும் வாக்கு தத்தமும் உடன்படிக்கையும் இன்றும் வென்றும் இனி வரும் எல்லா மாதங்களிலும் நம்மோடு என்றேக்கும் இருப்பதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆமென்.